காமனாக டே டு டே ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மெயின் ப்ராப்ளம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த எது கழிக்கிற நோயோடு வருவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் எது சாப்பிட்டா மேலே நெஞ்சு கறிக்குதுன்னு வருவாங்க. அந்த காலத்தில் வந்து நெஞ்சு கரிப்பு நோய் வந்து ரொம்ப காமனாக இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 8 பேஷண்ட்ஸ்க்கு வந்து நெஞ்சு கரிப்பு நோய் நிறைய இருக்கிறது. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகள், தூக்க வழக்கம், லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேர்ந்து தான் இந்த எதுக்கழிக்கிற நோய் உண்டாக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா வயிற்றில் ஆசிட் நிறைய சுரக்கிறதுனால இந்த வேல்வ் ஆனது கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு வேல்வ் இருக்கும், இங்கே ஒரு வேல்வ் இருக்கும். இந்த வேல்வ் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்கும், இந்த வேல்வ் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. இந்த வேல்வ் வந்து ரொம்ப நாளாக லூஸ் ஆயிடும். அதனால் என்ன ஆகுதுன்னா மேலே சாப்பிட்ற பொருட்கள்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும் இருக்கும், கிராஜுவலி அப்படியே பார்த்தீங்கன்னா டே டு டே டெய்லி வர ஆரம்பிக்கும். இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உணவு முறைகள் மட்டும்தான் மெயின். உணவு முறைகளை மாற்றி கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டு கரெக்டாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இந்த நோயை நாமளே தடுக்காட்டிடலாம். அதை தடுக்காமல் நம்ம மாத்திரை மட்டும் சாப்பிட்றது வந்து க்யூர் பண்ண போகிறதில்ல. அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றப்பில் உணவு முறைகள்லாம் மாறுதல் பண்ணவே முக்கால்வாசியான தொந்தரவுகள் சரியாயிடும். அப்படியே சில சமயம் மாத்திரை மருந்துகளை எடுத்தும் சரியாகவே இல்லைன்னா கடைசியாக தான் சர்ஜரி பண்ணி அந்த வேல்வை நம்ம டைட் பண்ணணும். அது பேர் ஃபண்டோப்ளிகேஷன் சொல்லுவோம். பட் இப்போ 100 பேஷண்ட் இருந்தாங்கன்னா 90 பேஷண்ட் மாத்திரை மருந்துகளே சரியாயிரும். 10 பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபண்டோப்ளிகேஷனுங்கிற ஆப்ரேஷன் தேவைப்படும். ஃபண்டோப்ளிகேஷனுங்க என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து தொலைதொன்னு லூஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டைட் பிடிக்கிற மாதிரி உணவு குழாய் ரொம்ப லூஸாக இருக்கும். அதை வந்து நம்ம இறைப்பையை ஸ்டமக்கை வச்சு சுற்றி டைட்டாக பிடிச்சோம்னா உணவு குழாய் மேலே எதுக்கழிக்காமல் தடுக்காட்டிக்கலாம். பட் எல்லாத்த விட பெஸ்ட்டு வந்து உணவு முறைகள் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறிகள் எல்லாம் நம்ம நிறைய பேர் பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் நான் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மருந்து அடிச்சு தான் உணவு முறைகள் எல்லாமே காய்கறிகள் எல்லாமே வருது. சிம்பிளான விஷயம் அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நமக்குன்னு தேவையான மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மாடி தோட்டமோ இல்லை பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல செடி கொடியெல்லாம் வளர்த்து நமக்கு தேவையான காய்கறிகள் நாமளே மருந்து அடிக்காமல் உற்பத்தி படுத்திக்கிறது மட்டும்தான் அது பர்மனண்ட்டான சொல்யூஷன். மருந்து அடிக்காம உணவு முறைகள், நல்ல பழக்க வழக்கம், நல்ல தூக்கம் இதை கடைபிடிச்சாலே இந்த எதுக்கழிக்கிற நோயிலிருந்து ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஜிஆர்டினா கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்.